எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு ஃபேமிலி கிடச்ச மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு இப்போ எல்லோரும் பார்க்க வந்திருக்கோம். வெரி குட் ரெஸ்பான்ஸ். நீங்களும் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இந்த படம் உங்களுக்கான படம். ஸோ ஃபேமிலியோட சின்ன பசங்க பெரியவங்க எல்லோரும் வந்து பாருங்கள். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஃபேமிலி பாண்டிங். லைக் ஃபேமிலி படம்னாலே யூஸ்வலாக எல்லோரும் எமோஷ்னல் சென்டிமெண்ட் அழுது அப்படி இருக்கும். இந்த படத்தில் அப்படி இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்டும் இருக்கும். நிறையா சிரிப்பீங்க. அதை நம்பி கண்டிப்பாக வாங்க. ஆமாம், லைக் எங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருந்ததோ அதுதான் அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரித்தாங்க. அண்ட் காமெடின்னு சொல்கிறத விட யதார்த்தமான காமெடி, நம்ம எல்லா லைஃப்லேயும் நடக்கிற காமெடி தான் இந்த படத்தில். நிறையா காமெடி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு அப்படி காமெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப யதார்த்தமான காமெடி. டெய்லி லைஃப்பில் நம்ம எதுக்கெல்லாம் சிரிப்போமோ அது மாதிரி காமெடி தான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கோசம் ஒரு குடும்பமே சேர்ந்து அவரை தூக்கி விடுறது, அதை எப்படி பார்க்குறீங்க? அது இந்த ஜென்ரேஷனில் எல்லாருக்கும் வேணும்னு பார்க்குறோம். பிகாஸ் இப்போ வந்து யார் காலை பிடிச்சி யார் இழுப்பாங்கன்னு தான் நம்ம நிறையா படத்தில் பார்க்குறோம் கேட்குறோம். ஸோ அப்போது நம்மளோட ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக வேணும். இப்போயும் இருக்காங்க அந்த மாதிரி ஃபேமிலியில் ஒருத்தவங்க முன்னேறணுன்னா இல்லையா, நம்ம நிறையா பார்த்துருக்கோம்ல. விவசாயிங்க கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணி பசங்களை டாக்டர் படிக்க வைக்கிறது, இன்ஜினியர் படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி தான் இது. மூவியில் பேஷன் இருக்கிறதுனால ஒரு என்டையர் ஃபேமிலியே சேர்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது தான் கதை. படத்துல வந்து மூணு பாடல்கள் இருக்கு. அது உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்? என்னோட பாட்டு நெசமா ரொம்ப பிடிக்கும். மற்ற 2 பாட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஹீரோ எப்படி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ வேணுமோ அந்த மீட்டருக்கு மேலே போகாமல் கீழே வராமல் ரொம்ப அழகாக படத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அவங்களும் விவேக் பிரசன்னா சார். ஆடியன்ஸோட பார்க்கும்போது எப்படி இருக்கு படம்? அது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் என்ஜாய் பண்ணதெல்லாம் அவங்களும் என்ஜாய் பண்ணி சிரிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. இல்லை, ஃபேமிலி படம் கிளைமேக்ஸ்னாலே யூஸ்வலாக ஒன்று அப்படி இருக்கணும் இல்லை இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். இது ஒரு மாதிரி ஃபன்னியாக முடிச்சிருப்பாங்க. ஸோ யா, வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட். ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கணும் இந்த படம். கண்டிப்பாக ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த படம் பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க படம் எடுத்தால் அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே ஆதரவு இந்த படத்துக்கு தரணும்னு கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காமெடியும் இருக்குது, ரொமான்ஸும் இருக்குது. படம் இப்போ தான் 1 மணி ஷோ பார்த்துட்டு வரோம். அவ்வளோ பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ் ஆடியன்ஸ் கிட்டேருந்து. தியேட்டரோட மேனேஜரை வந்து அவரும் படத்தை பார்த்தாரு உட்காந்து. நல்லா இருக்குது சார் படம், நாங்கள் ஈவினிங் ஷோவும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஈவினிங் ஷோ இன்றைக்கியும் நாளைக்கும் படத்தை ஏற்றிருக்காங்க. ஸோ மொதல் நாளே வந்து ஒரு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வச்சு எங்களுக்கு ஒரு ஈவினிங் ஷோ கொடுக்குறது மிகப்பெரிய வெற்றி. ஃபஸ்ட் டே அன்றைக்கி ஃபேமிலியாக இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக ரிலேட் பண்ணுவீங்க. ரொம்ப அழகாக டைரக்டர் வந்து கதையை சொல்லியிருக்காரு. ஸ்க்ரீனில் காமிச்ச எல்லா எமோஷனுமே வந்து ஆடியன்ஸ் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ அது ரொம்ப நியாயமாக அது ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்கள் படத்தோட வெற்றி. படம் வந்து யார் முக்கியமாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? படம் வந்து யார் வேணாலும் பார்க்கலாங்க. ஸ்பெஷலாக யங்ஸ்டர்ஸ் ஒரு ஆசையோடு இருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய துறையில் வந்து சாதிக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி ஆசை உள்ளவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடச்சா இன்னும் அது வந்து எப்படி அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து எவ்வளோ பாசிட்டிவாக மாறி அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டு போகுங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற கப்புள்ஸ்லாம் ஃபேமிலியோடு இருக்க விரும்ப மாட்டாங்க, எல்லாம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இப்போ ஜென்ரேஷன் வந்து என்னென்னா, நம்ம டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ண போய் டெக்னாலஜி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அதனால வந்து நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பிங்க இவங்களோடலாம் உட்காந்து சாப்பிட்றதோ உட்காந்து உரையாடுறதோ வந்து ரொம்ப ஒரு ரேரான விஷயம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு கல்யாணத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் தான் குடும்பமே ஒன்று சேருது. பட் நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளரும் போதெல்லாம் தாத்தா பாட்டியோட இன்ஃப்ளூயன்ஸோடு வளர்ந்ததால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் ப்ராசஸ் கிடைக்கும். அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் பயங்கரமாக ரிலேட் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு இந்த படத்தை பார்த்த பிறகு நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஏர்ஜ் கிரியேட் ஆகும். இந்த படத்தில் வந்து குடும்பமாக சேர்ந்து ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது எவ்வளோ கனெக்ட் ஆச்சு? சீரியஸாங்க, இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து காசி தியேட்டரில் வரும்போது ஒரு 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 அம்மா ஒரு 55 வயசு இருக்கும். அவங்க கையை பிடிச்சிட்டு, என் பையனோட கதை தான் பண்ணி எடுத்திருக்க, என் பையனோட கதை தான் பண்ணி அப்படியே கதாபாத்திரமாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு தான் நாங்கள் வந்து இந்த படத்தையே வந்து உருவாக்கணும் இந்த டைரக்டர். ஸோ அது எங்களுக்கு கரெக்டாக கிடச்சது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம்.
படத்துல வந்து 3 பாடல்கள் இருக்குண்ணா. 3 பாட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம வைரலா ரீச் பண்ணிருக்கு. தேங்க்ஸ். அதை எப்படி பாக்குறீங்க? பாட்டோட மியூசிக் டைரக்டருக்கு பயங்கரமாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் கரெக்டாக அடிச்சிருக்காரு. இது படத்தில் வந்து இந்த பாட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோ அப்படிலாம் கிடையாது. படத்தில் ஒரு சுச்சுவேஷனாக தான் இந்த பாட்டை வந்து நாங்கள் சீனாக தான் நாங்கள் வரோம். அது வந்து பயங்கரமாக ரிலேட் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ். இந்த மியூசிக் வந்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபேமிலி படமா ஜெய்பின்னு ஒரு படம் வந்து நம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஆமாம், அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எப்படி எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? ஜெய்பீம் வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிரியேஷன். அது ஒரு காவியம். அது வந்து ஒரு ரொம்ப கீழ்த்தனத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக ஒரு லாயருங்கிற ஒரு வாதாடி நியாயத்தை வந்து சேர்த்துருக்காங்க. கதையாக வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது அந்த படத்தையும் இந்த படத்தையும். பட் ஒரு ஃபேமிலியாக ஒன்றா ஒருத்தரோட ஆசைக்காக எல்லாருமே அதுக்கு கஷ்டப்பட்டு போராடினா அது வந்து வெற்றியில் தான் போய் முடியும். அது ரொம்ப ஒரு நல்ல விதமான ஒரு வெற்றியாக போய் முடியுங்கிறது தான் அழகாக நாங்கள் சொல்லியிருக்கோம். படத்தில் காமெடி சீன்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லா எமோஷனுக்குமே பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க தியேட்டர். ஒரு அழற எமோஷனுக்கு ரொம்ப சைலண்ட்டாக பார்த்துருக்காங்க. சிரிக்கிற எமோஷனுக்கு பயங்கரமாக கைத்தட்டி சிரிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் காமெடியோ எமோஷனோ எங்கேயுமே இந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் பண்ணோம், இந்த இடத்துல எமோஷன் ஒர்க் அவுட் பண்ணோன்ட்டு நாங்கள் பண்ணாமல் கதையில் என்ன இருக்கோ நாங்கள் அப்படியே தான் எழுத்து பேப்பரில் என்ன இருக்கோ அதை அழகாக எடுத்திருக்காரு டைரக்டர். அதுதான் அதை வந்து பயங்கரமாக ரசிக்கிறாங்க ஜனங்க. புஷ்பா கூட வந்து புஷ்பா கூட வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய படத்தோட வரதே வந்து எங்களுக்கு தியேட்டர்ஸ் கொடுத்து நாங்கள் வரதே அதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. புஷ்பா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட். அது எத்தனையோ 1000 கோடி கலெக்ட் ஆயிருங்கிறாங்க ஒரு 2-3 டேஸ்லேயே. அந்த படத்தோட நாங்கள் வரது வந்து நாங்கள் கூட வந்திருக்கோம், அவ்வளோதான். அப்போ புஷ்பாவுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு பாட்டு பார்க்கும்போது எல்லா படமும் நல்லா இருக்கும், அதே செகண்ட் பார்ட் பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கும். அந்த தைரியத்தில் நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி? இல்லை கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நானுமே அல்லு அர்ஜுன் சாரோட ஃபேன் தான். எங்களுக்குமே வந்து புஷ்பா 2ஓட ட்ரெய்லரை பார்த்தோம், அந்த சீன்ஸ்லாம் பார்த்தோம், கிஸுக்கு சாங் பார்த்தோம். கண்டிப்பாக அது ஒரு சூப்பர் ஹிட் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும். பட் எங்களுக்கு என்னடானா எங்களுக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட்னா ஒரு பெரிய படத்தோட சின்ன படம் வர்றதுக்கான வரும்போது அந்த படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்காமலோ இல்லைன்னா வந்து 2 படமாக தான் இருக்குது. புஷ்பா 2 அடுத்து வேறு என்ன படம்னு பார்த்தா ஃபேமிலி படம் தான் இருக்குது இந்த ஃபுல் வாரத்துக்கு. அதுதான் அது எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பட்டது. நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல தருணம் என்ன ஞாபகம் வருதுன்னா, விஐபி படத்தோட சதுரங்க வேட்டை ரிலீஸ் ஆச்சு. பெரிய ஹிட் ஆச்சு சதுரங்க வேட்டை. விஐபி படத்துக்கு, தனுஷ் சார் படத்துக்கு சில பேர் டிக்கெட் கிடைக்காம இந்த படத்தை வந்து பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ் மூலமா இந்த படமும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ எங்களுக்கு எங்கள் கண்டென்ட் மேலே நல்ல நம்பிக்கை இருக்கிறதால ஓகே நம்ம புஷ்பா 2ஓட வருவோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கோம். இப்போ மற்ற லாங்குவேஜில் வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம ஊரில் பெரிய ஹிட் ஆகிருக்கு, அதுக்கான சப்போர்ட் நம்ம ஊரில் கொடுக்குறாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி கடந்து போகாமல் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இதுவும் 10ஓட 11 போயிடக்கூடாது. 10 கண்டிப்பாங்க. எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் சின்ன படத்துக்கோ பெரிய படத்துக்கோ மீடியம் படத்துக்கோ எல்லா படத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும். அந்த தியேட்டர்ஸில் வந்து ஜனங்க வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணட்டும், படம் நல்லா இருக்கா, படம் நல்லா இல்லையா. விமர்சனம் எப்படி இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். பட் அந்த படத்தை வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் வேணும். அதுக்கு தான் எல்லாரும் படத்துக்கு வந்து பாருங்க. ஆமாம், எல்லாருமே ஃபேமிலி படத்துக்கு வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லா குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களும் அவங்கவுங்க குடும்பத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து இந்த படத்தோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபேமிலி படத்தோட பெரிய பலமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு சிறிய முதலீடு, பெரிய ப்ரொமோஷன் எங்களால் பண்ண முடியலனாலும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் படம் ரிலீஸுக்கு 15 நாள் முன்னாடி வரைக்குமே முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்டர்வியூஸும் நேரில் போகிறது, விசிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்து ப்ரெசன்ட் ப்ரீமியரில் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிடச்சிது. அதாவது இது வரைக்கும் எதிர்பார்க்காத, அது நாங்களாம் பார்க்காத ஒரு வியூ கூட ப்ரெசன்ட் மீடியா நண்பர்களும் ப்ரீமியரில் பார்த்த மக்களும் கூட பார்த்து ரொம்ப நல்லா ஷேர் பண்ணினாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1 or 2 டேஸுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன படத்துக்கு எப்பயுமே ஒரு ஸ்லோ ஃபேஸில் தான் ஒரு பிக்கப் இருக்கும். ஃபேமிலி படம் வர வாரத்தில் ரொம்ப நல்லா வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் அடுத்தடுத்து இப்போ தான் இந்த மார்னிங் ஷோ இப்போ தான் 1 or 2 ஷோ தான் முடிஞ்சிருக்கு இல்லையா இன்னைக்கு. ஸோ இப்போவே ட்வீட் வந்து நிறைய வந்திருக்கு, எல்லாருமே பாசிட்டிவாக போட்டிருக்காங்க. எல்லாம் நாங்கள் ரீசேர் பண்ணிகிட்டே இருக்கோம், சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் அண்ட் சோசியல் மீடியா
மூலமா கண்டிப்பா இந்த படம் ஃபேமிலி படம் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு படமாகவும் வெற்றி படமாகவும் கண்டிப்பா கான்டென்ட்ல இருக்கிற சம்பவம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை தான் நாங்கள் பெருசா நம்புறோமே. ஸோ ப்ரொமோஷன் சென்ஸ் நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய ஊருக்கு போய் தேட்டருக்கு விசிட் பண்றது, நிறைய ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது, இது எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இயற்கை சூழ்நிலையும் கூட காரணம். ஒரு வாரம் மழை இருந்ததுனால எங்க டீம்னால எங்கேயும் டிராவல் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்த ப்ரொமோஷன் வச்சு நிறைய சர்க்குலேட் பண்ணோம். அதை விட ரொம்ப பெரிய பலமா படத்துல சம்பந்தப்பட்டவங்க இல்லாம பார்த்து அந்த படத்தை உள்வாங்கி அதை அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா ஸ்ப்ரெட் பண்றது தான் இப்போ எங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் ஒரு ஓப்பனிங்கா இருக்கு. அது கண்டிப்பா வர வாரத்துல நல்லபடியான ஒரு ரீச் கிடைக்கும். ரீச் ஸோ இந்த ஒரு படம் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கு முன்னாடி, படம் வரதுக்கு முன்னாடியே போஸ்டர் டிசைன்ல இருந்து, ஸோ ஒவ்வொரு பாட்டு ரிலீஸ் பண்ணதுலேருந்து, ப்ரொமோவோட ஐடியாவிலேருந்து, ஒரு டிசைன்லேருந்து, ட்ரெய்லர்லேருந்து எல்லாமே ரொம்ப கேட்சியாக பண்ணிகிட்டே இருந்ததுனால எல்லாருக்கும் ஈஸியாக பிடிச்சது. ஸோ அதனால் எல்லா சாங்ஸ் எல்லாருக்குமே இது கிரெடிட் இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்குமே அவங்க உழைப்பை கொடுத்தது மூலமாக தான் இது நல்லா ரீச் ஆயிருக்கு. அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அவங்க அவங்க ஃபேமிலியில் பார்க்குற மாதிரி, அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு நிலைமை இந்த மாதிரி இருந்ததையும் ஷேர் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே ஃபேமிலி படங்கிற பேருக்கு ஆப்டான ஒரு படம் அப்படிங்கிறது மக்களோட கருத்து. ஸோ அது கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ வர வாரத்தில் நல்ல பிக்கப் கிடைக்கும். ஃபேமிலி படம் ஒரு நல்ல ஹிட்டான படமாக இருக்கும். எதனால இந்த படத்துக்கு ஃபேமிலி படம்? குடும்பங்கள் சார்ந்த, குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த, அவர்கள் வாழ்க்கை சார்ந்த, அவர்கள் தொழில் சார்ந்த, அவர்கள் உணர்வுகள் சார்ந்த, இப்படி எல்லாமே குடும்பத்தை சுற்றி நடக்கிற ஒரு கதை. அதனால ஃபேமிலி படம். நீங்க எடுத்த கதை ரியாலிட்டியில உண்மையா யாருமே அந்த மாதிரி இல்ல. எந்த மாதிரி இல்லைங்கிறீங்க? ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு எந்த ஃபேமிலியும் அப்படி சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்கிறது ரேஷியோ கம்மி தான். நம்ம கேட்கறது மூலமாவோ படிக்கிறது மூலமாவோ, இப்போ குடும்பம்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் யாருமே கிடையாது. ஸோ அதெல்லாம் மறுக்கவே முடியாது. குடும்பம் இல்லாமல் இல்லை குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற ரேஷியோங்கிறது ரொம்ப 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 கம்மி. யாராக இருந்தாலுமே குடும்ப சப்போர்ட் இல்லாமல் ஒரு கட்டம் வரைக்கும் வரவே முடியாது. அதுதான் உண்மை. அப்படி யாராச்சும் இல்லை அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்தா மேபி இப்போ அது சும்மா சொல்லிட்டு இருக்கலாம். யாருமே இப்போ பேசுறதே இல்லை, அப்பா அம்மா கிட்ட அண்ணன்கிட்ட யாருமே பேசுறதே இல்லைங்கிறதுனால அது ஒரு பேசும் பொருளாகவே ஆயிடுச்சு. பட் டே டு டே லைஃப்ல நம்ம குடும்பத்துலேருந்து தான் ஒரு நாளை தொடங்குறோம், குடும்பத்து கூட தான் முடிக்கிறோம். அதெல்லாம் மாறவே மாறாது. குடும்ப கட்டமைப்புலாம் அழிக்கலாம் முடியாது. அது சும்மா. ஏன்னா இந்த படம் யாரு ரொம்ப ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லா குடும்பத்தையுமே அது ஒரு சராசரியா மாதம் சம்பளம் வாங்குறவங்கலேருந்து ஒரு பெரிய தொழில் பண்றவங்க வரைக்கும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு சம்பந்தமான எல்லா விதமான டெய்லியும் லைஃபையுமே அவங்க கன் பண்ணிப்பாங்க. இந்த படத்தை யார் முக்கியமா பார்க்கணும்? குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க. இல்ல இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆனா அவங்க குடும்பமா இல்ல, அவங்க 2 பேரும் பிரைவேசியா வாழணும். அதான் ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற மேட்டர் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ஃபேமிலி படத்துல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிற ஒரு குடும்பம். ஸோ அது இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்தும் இருக்கு, குறையிலங்கிற கருத்தும் இருக்கு. அப்படி தனித்தனியா இருந்தாலுமே குடும்ப ஒற்றுமைங்கிறது இருக்கணுங்கிறது இந்த படம் ரொம்ப சொல்லும்.